வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, டிஎன்பிஎஸ்சி யூனிட் 2ல் வந்து ஜாகிரபியை பற்றி பார்க்க போகிறோம். இதில் வந்து இந்தியாவில் புவியியல் சார்ந்த கொஸ்டின்ஸ் வந்து 6th to 12th வரைக்கும் இருக்கிற ஸ்கூல் புக்கோட புக் பேக் கொஸ்டின்ஸை பார்க்கலாம். ஏன்னா ஒரு நிமிஷம் ரிவிஷன் பண்ணுறதுக்காக தான். இது படிக்கும்போது நம்ம புக்கில் இருக்கிற கண்டென்ட்டும் கவர் ஆகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ புக் பேக் கொஸ்டின்ஸை ஒன்ஸ் பார்த்துக்கலாம். குயிக் ரிவிஷனுக்காக தான் இது. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வளைந்த வடிவ குவிந்த எல்லைகளை கொண்ட கடலை நோக்கி காணப்படும் டெல்டாக்களை என்ன சொல்லுவோம் அப்படின்னா வில் வடிவ டெல்டாக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கடலை நோக்கி குவிந்த எல்லைகளை கொண்ட டெல்டாக்களை என்னன்னு சொல்லுவோம்னா வில் வடிவ டெல்டாக்கள். கொள்ளிடம் ஆறு வந்து எந்த ஆற்றின் கிளையாறு அப்படின்னா காவிரி ஆற்றோட கிளையாறு தான் கொள்ளிடம் ஆறு. மலைத்தொடர்கள் வந்து பனியாறுகளால் அரிக்கப்பட்டு ஏற்படும் அரை அரங்க வடிவிலான வட்ட குளிர்ந்த நில தோட்டத்தை என்னன்னு சொல்றாங்கன்னா சார்க் அப்படின்னு சொல்றாங்க. சார்க் அப்படின்னா மலைத்தொடரும் பனியாறுகளால் அழிக்கப்பட்டு ஏற்படும் அரை வட்ட வடிவிலான குளிர்ந்த நிலத்தோட்டத்தை தான் என்னன்னு சொல்றாங்க சார்க் அப்படிங்கிறாங்க. சுண்ணாம்பு கற்கள் வந்து கரைதலினால் முழுவதும் அகற்றப்பட்டு அவ்விடத்தில் ஒழுங்கற்ற பள்ளங்கள் மற்றும் முகடுகள் தோன்றுவதை என்னன்னு சொல்றோம் அப்படின்னா லாபிஸ் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது, கடல் வளைவுகளை உடைந்து பின்வருவற்றில் எது உருவாகும் அப்படின்னா கடல் வளைவுகள் உடைந்துச்சு அப்படின்னா பின்னர் கடல் தூண்கள் வந்து உருவாகும். கங்கையாறு எங்கிருந்து உற்பத்தி ஆகிறது அப்படின்னா பனியாறிலிருந்து உற்பத்தி ஆகிறது. நீரை தன்னுள் ஊடுருவி தேக்கி வைத்து வெளியேற்றும் திறன் கொண்ட பாறை பகுதிகளை என்னன்னு சொல்றாங்கன்னா நீர்கொள் படுக்கை. நீரை வந்து தனக்குள்ள வச்சுட்டு வெளியேற்றும் திறன் வந்து பாறை பகுதிகள் என்னன்னு சொல்றோம்னா நீர்கொள் படுக்கை. இளைய பெருங்கடல் அப்படின்னு சொல்றது எது? தென் பெருங்கடல். தென் பெருங்கடல் தான் இளைய பெருங்கடல் அப்படின்னு சொல்றோம். மத்திய பெருங்கடல் குன்றுகள் வந்து எந்த தட்டு எல்லையில அமைந்து உள்ளது? விலகும் எல்லை தட்டு எல்லையில அமைந்திருக்கு. விலகும் எல்லை அப்படிங்கிற தட்டு எல்லையில அமைந்திருக்கு. புவியிடை கோட்டுக்கு அருகில் காணப்படும் கடல் மேற்பரப்பு வெப்பநிலையை விட அதன் எந்த பகுதியில் தான் வெப்பம் மிகவும் அதிகமாக காணப்படும் அப்படின்னு கேட்டாங்கன்னா புவியிடை கோடுக்கு அருகில அதாவது பூமத்திய ரேகைக்கு அடியில் இருக்கிற கடல் மேற்பரப்பு வெப்பநிலையை விட எந்த பகுதியோட வெப்பநிலை அதிகமா இருக்குன்னா வடக்கில் உள்ள பகுதியோட வெப்பநிலை தான் அதிகமா இருக்கும். கல்ஃப் நீரோட்டம் லபடார் நீரோட்டம் சந்திக்கும் இடத்தை என்னன்னு சொல்றாங்கன்னா கிராண்ட் திட்டு மீன்பிடி தளம் அமைந்து உள்ளது. கல்ஃப் நீரோட்டமும் ரபடார் நீரோட்டம் சந்திக்க இடத்துல எந்த மீன்பிடி தளம் அமைந்துள்ளது அப்படின்னா கிராண்ட் திட்டு மீன்பிடி தளம் வந்து அமைந்துள்ளது. ஓதங்கள் உருவாவதற்கான காரணங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சூரியனும் சந்திரனுக்கு இடையே உள்ள ஈர்ப்பு விசை தான் ஓதங்கள் உருவாவதற்கான காரணம். அடுத்த கொஸ்டின், டேஸ் என்பது ஒரு வெப்ப நீரோட்டமாகும் அப்படின்னா கல்ஃப் நீரோட்டம் அப்படிங்கிறது வந்து ஒரு வெப்ப நீரோட்டம். அனைத்து பக்கங்களிலும் நீரால் சூழப்பட்டு ஒரு பக்கம் கடலால் சூழப்பட்ட அதை என்னன்னு சொல்லணும்னா சர்காசோ கடல் அப்படின்னு சொல்றாங்க. அனைத்து பக்கங்களும் நீரால் சூழப்பட்டு ஒரே கடல் எது அப்படின்னு பார்த்தோம்னா சர்காசோ கடல் தான். பின்வரும் வளிமண்டல அடுக்குகளில் வானிலை அடுக்கு அப்படின்னு சொல்லப்படுறது எது அப்படின்னா அடி அடுக்குத்தான் வானிலை அடுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஜெட் விமானங்கள் பறக்க ஏதுவான அடுக்கு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா படையடுக்கு தான் ஜெட் விமானங்கள் பறக்கிறதுக்கு ஏதுவான அடுக்கு. அடுத்தது, வளிமண்டலத்தில் அமைப்பில் சூரியனிடம் இருந்து புற ஊதா கதிர்களை உட்கரைத்து புவி வெப்பமடையாமல் பாதுகாக்கும் அடுக்கு என்ன அப்படின்னா ஓசோன் அடுக்கு. சமமான வளிமண்டல வெப்பநிலை கொண்ட இடங்களை இணைக்கும் கற்பனை கோட்டை என்ன நினைக்கிறோம் சம வெப்ப கோடுகள் அப்படின்னு சொல்றோம். காற்றின் வேகத்தை அளவிட பயன்படும் கருவி வந்து காற்று மனித காற்றினோட வேகத்தை அளவிட பயன்படும். உயரம் அதிகரிக்கும் போது வளிமண்டலம் அழுத்தமானது குறைகிறது. உயரம் அதிகரிக்க வளிமண்டல அழுத்தம் குறைகிறது. பின்வரும் காற்று இரண்டாம் நிலை காற்று அப்படின்னா எதுன்னு சொல்லுவாங்க பருவ காற்று தான் இரண்டாம் நிலை காற்று அப்படின்னு சொல்றாங்க. ஆல்பிடோ அப்படின்னா என்ன? மேற்பரப்பில் பிரதிபலிக்கப்படும் சூரிய கதிர்வீச்சின் அளவு தான் என்னன்னு சொல்றாங்க ஆல்பிடோ அப்படின்னா சூரிய கதிர்வீச்சோட அளவு. காற்றில் உள்ள சார்பு ஈரப்பதத்தை அளவிட பயன்படும் கருவியின் பெயர் என்ன அப்படின்னா ஈரப்பதமானிதான் காற்றிலோட இருக்கிற ஈரப்பதத்தை அறிவதற்கு பயன்படும் கருவி. வெப்பச்சலன மழை பெரும்பாலும் ஏற்படும் பகுதி என்னன்னு சொல்லுவாங்கன்னா நிலநடு கோட்டு பகுதியை தான் வெப்பச்சலனம் ஏற்படும் பகுதி. சுற்றுச்சூழல் என்ற வார்த்தையை முதலில் உபயோகித்தவர் யாரு அப்படின்னு கேட்டா ஏஜி டான்ஸ்லே அப்படிங்கிறது தான் சுற்றுச்சூழல் அப்படிங்கிற வார்த்தையை வந்து முதல்ல உபயோகப்படுத்தியிருக்காரு. புவியின் முக்கிய ஆற்றல் மையம் எது அப்படின்னு பார்த்தா நட்சத்திரங்கள் தான் புவியோட முக்கிய ஆற்றல் மையம். உணவு சங்கிலின் முயலோட நிலை என்ன அப்படின்னு கேட்கறாங்க. முதல் நிலை நுகர்வோரா உணவு சங்கிலியில வந்து முயல் வந்து முதல் நிலை நுகர்வோரா இருக்கு. எந்த வகை உயிரினம் தாவரம் மற்றும் விலங்குகளை உண்ணும் அப்படின்னா தாவரங்கள் விலங்கு ரெண்டையும் சாப்பிட்றது என்ன சொல்லுவாங்க அனைத்து உண்ணி அப்படின்னு சொல்லுவாங்க. தாவரங்களையும் சாப்பிடும் விலங்குகளையும் சாப்பிடும். கீழ்கண்ட எது பாலைவன சூழல் உயிரின குழுமத்தை சார்ந்ததுன்னா கள்ளிச்செடி தான் பாலைவனத்துல வாழக்கூடிய செடி.
ஆப்பிரிக்காவில் வெப்பமண்டல பசுமை மர காடுகளில் வாழும் பழங்குடிய இனத்தவர் யாரு அப்படின்னா பிக்மிக்கல் அப்படிங்கிறவங்க ஆப்பிரிக்காவில் வாழ்றவங்க. அதிக எண்ணிக்கையிலான தாவர இனங்கள் உயிரினங்களின் குழுமத்தில் காணப்படுகிறது. எந்த உயிரினங்கள் குழுமம் அப்படின்னா வெப்பமண்டல மலைக்காடுகளில் தான் காணப்படுகிறது. அடுத்தது வெப்பமண்டல புல்வெளி பிரதேசங்களோட வேறு பெயர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சாவ்னா. வெப்பமண்டல புல்வெளி பிரதேசங்கள் வேறு பெயர் சாவ்னா. ஊசி இலை காடுகள் வந்து எந்த அட்சரேகை வகை காணப்படுகிறதுனா 50 முதல் 65 டிகிரி வடக்குல காணப்படுகிறது. 50 முதல் 65 டிகிரி வடக்கு அட்சரேகையில தான் காணப்படுகிறது. கீழ்கண்டவற்றில் எது நீலகிரி உயிர்கோள காப்பகத்தில் வராதுன்னு கேட்டிருக்காரு. அதாவது உயிர்கோளத்திற்கு கீழ் வராது அப்படின்னா சரிக்ஸா சரிக்ஸா புலி காப்பகம் வந்து வராது. ஒவ்வொரு வருடமும் சராசரியாக எத்தனை மில்லியன் மக்கள் வெவ்வேறு வகையான பேரிடர்களால் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னா 232 மக்கள் வந்து பேரிடரால பாதிக்கப்பட்டுட்டு இருக்காங்க. அடுத்து எந்த ஆண்டு வந்து 168 நாடுகள் எல்லா வளர்ச்சி மற்றும் மனிதநேயம் சார்ந்த நிறுவனங்கள் கியூகோ செயல் திட்டம் வரை கையெழுத்திட்டது அப்படின்னா 2005ல. பேரிடர் அபாய குறைப்பிற்கான பொது விழிப்புணர்வு டேஸ் முக்கிய துறைகள் உள்ளன. எத்தனை முக்கிய துறைகள்னா 4 துறைகள் இருக்கு. பேரிடர் பொது விழிப்புணர்வுக்குன்னு 4 முக்கிய துறைகள் இருக்கு. இந்தியாவின் மொத்த நிலப்பரப்பில் 33% பகுதிகள் டேஸிற்கும் குறைவான மழைப்பொழிவை பெற்றால் அதனை நாட்பட்ட வறட்சின்னு சொல்லலாம். அதாவது எதற்கு குறைவான அளவு மழைப்பொழிவு இருந்தால் அது நாட்பட்ட வறட்சி பகுதி அப்படின்னு சொல்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா 750 மில்லிமீட்டர் கம்மியா மழை பெற்றுட்டு இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து நாள்பட்ட வறட்சி பகுதிங்கிறோம். அதாவது 33% பகுதிகளில் வந்து நாள்பட்ட வறட்சி பகுதிகளா இந்தியாவில் இருக்கு. விழு மூடிக்கொள் பிடி அப்படிங்கிற பயிற்சி எதனோட தொடர்புடையது அப்படின்னு பார்த்தோம்னா நிலநடுக்கத்தோட தான் தொடர்புடையது. கொடுக்கப்பட்டுள்ளவைகளில் ஒன்று பெரும்பாலும் உயர்நிலை சரிவில் ஏற்படுகிறது அப்படின்னா நிலச்சரிவில் தான் ஏற்படுகிறது. மின்னலின் போது அதன் வெப்பம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 9982.20 செல்சியஸ் ஆகும். இடிக்கும் மின்னலுக்கும் இடையே உள்ள இடைவெளியானது டேஸுக்கு குறைவாக இருந்தால் நீங்கள் ஆபத்தில் இருப்பதாக அர்த்தம். கால அளவை கேட்டிருக்காங்க. இடிக்கும் மின்னலுக்கு இடையே எந்த கால அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஆபத்தில் இருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா 30 நொடிக்கு கீழே இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஆபத்தில் இருக்கிறோம். நொடினா என்னது செகண்ட்ஸ். 30 செகண்டுக்கு டிஃபரன்ஸ்ல இருந்துச்சுன்னா நம்ம ஆபத்தில் இருக்கோம்னு அர்த்தம். இந்தியாவில் வந்து டேஸ் சதவீத பகுதிகள் வெப்பமண்டல புயலின் தாக்குதலுக்கு உட்படுத்துனா 20% பகுதிகள் வந்து வெப்பமண்டல புயலின் தாக்கலுக்கு உட்படுத்தப்படுகிறது. அடுத்து பேரிடரின் போது கீழ்கண்டவற்றில் எது மிக சரியானது என கருதி கொள்ள வேண்டும் அப்படின்னா ஏதாவது ஆபத்து ஏற்படும் பொழுது உயிர் தான் மிக மதிப்புடையது அப்படின்னு நினைக்கணும். ஆபத்து ஏற்படும் போது மனித உயிர்களை காப்பாற்றுறதா முதன்மை நோக்கமா இருக்கணும். பொருட்களை போய் எடுக்கக்கூடாது. அதைத்தான் இந்த கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. அடுத்தது டேஸ் என்பது மக்கள் தொகை புள்ளி விவர படிப்பாகும். இது மக்கள் தொகையின் அளவு அமைப்பு மற்றும் பரவல் ஆகியவற்றோடு பிறப்பு குடிபெயர்வு மூப்படைதல் மற்றும் இறப்பு இவற்றுக்கேற்ப நிகழும் கால இடமாற்றம் ஆகியவற்றை பற்றி படிப்பு அப்படின்னா மக்களியல் அப்படிங்கிறது தான் வந்து மக்கள் தொகை புள்ளி விவரங்களையும் பாப்புலேஷன் ஓரியன்டான டாபிக்ஸ் எல்லாமே படிக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா மக்களியல். இவற்றுள் இவை அதிக மக்கள் அடர்த்தி கொண்ட பகுதி அல்ல அப்படின்னா இது வந்து அதிகமான மக்கள் அடர்த்தி இல்லாத பகுதி அப்படின்னா சகாரா கிழக்கு சைபீரியா மற்றும் பட்டகோனியா பகுதிகளில் வந்து அதிக மக்கள் அடர்த்தி கிடையாது. அடுத்தது மிதமான மக்கள் அடர்த்தி கொண்ட பகுதிகள் அப்படின்னா எது அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்பிரிக்கா ஐக்கிய நாட்டின் மத்திய பகுதி ஐக்கிய நாட்டோட மத்திய பகுதி வெப்ப மண்டல மேற்கு ஆப்பிரிக்கா ரஷ்யாவின் மேற்கு மற்றும் கிழக்கு ஐரோப்பாவில் மிதமான மக்கள் தொகை இருக்கும். இந்தியாவில் தக்கான பீடபூமி மத்திய சீனா மெக்சிகோ பீடபூமியின் தெற்கு பகுதியிலும் மிதமான மக்கள் தொகை தான். அடுத்தது வந்து வடகிழக்கு பிரேசில் மற்றும் மத்திய சீலி வெப்பமண்டல மேற்கு ஆப்பிரிக்கா ரஷ்யாவின் மேற்கு பகுதி மற்றும் கிழக்கு ஐரோப்பாவும் மிதமான மக்கள் தொகை தான். அப்போ தென் அமெரிக்கான் அமேசான் பகுதியில் மற்றும் ஆப்பிரிக்காவில் காங்கோ கனடாவில் ஆர்டிக் பகுதி மற்றும் துருவ பகுதியெல்லாம் மிதமான மக்கள் தொகை கிடையாது. அங்கே குறைவான மக்கள் தான் வாழ்ந்துட்டு வராங்க. அடுத்து பின்வரும் வாக்கியங்களில் ஒன்று உண்மை அல்ல அப்படின்னா ஆப்ஷன் டி தான் அது ஆன்சர். உலகிலேயே சிங்கப்பூர் தான் மிக அதிக சதவீதத்தில் விளைநிலங்கள் காணப்படுகிறது அப்படிங்கிறது தவறு. அங்கதான் வந்து குறைந்த அளவுல இருக்கு. உலகின் மொத்த விளைநிலம் வந்து 13.3% தான் உலகில் இருக்கிற விளைநிலங்களோட பர்சன்டேஜ். ஊட்டச்சத்து அடர்த்தி ஒரு சதுர கிலோமீட்டருக்கு எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா 325. இந்தியாவில் மொத்த விளைநிலங்களின் சதவீதம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 100ல் 48.83% வந்து விளைநிலங்கள். இந்தியாவில் விளைநிலங்களோட சதவீதம் 48.83%. அதன் ஊட்டச்சத்து அடர்த்தி ஒரு சதுர கிலோமீட்டருக்கு எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா 753% தருது. ஒரு சதுர கிலோமீட்டருக்கு 753. உலக அளவில் ஒப்பிடும்போது இந்தியா வந்து நல்ல நிலையில் தான் இருக்கு.
உலகிலேயே மிக அடர்த்தியான ஊட்டச்சத்து அடர்த்தி கிலோமீட்டருக்கு 998 காணப்படுறது எங்க அப்படின்னு பார்த்தா சிங்கப்பூர்ல தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் சரிதான். 4th ஒன் மட்டும்தான் தவறு. அடுத்தது கொடுக்கப்பட்டுள்ள ஒன்று அதிக மக்கள் தொகை பிரச்சனைக்கு தீர்வல்ல அப்படின்னா, பெரிய குடும்ப அளவை ஆதரிப்பது வந்து தீர்வு ஆகாது. அது வந்து எச்சா மக்கள் தொகைய வந்து உண்டாக்கும். அப்ப அதற்கான தீர்வுகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, தேசிய மற்றும் உலக அளவிய அதாவது தேசிய மற்றும் உலக அளவில் அதிக மக்கள் தொகை பற்றிய விழிப்புணர்வு பிரச்சாரங்கள வந்து நடைமுறைப்படுத்துறத அது ஒரு கட்டுப்படுத்துறதுக்கான வழிமொழி. ஒற்றை குழந்தை குடும்பங்களை நோக்கமாக கொள்ளுவதும் கட்டுப்படுத்துறதுக்கான வழிமுறை. தேசிய பாதுகாப்பு பிரச்சனையாக கருதுறதும் வந்து பாதுகாக்கறதுக்கான வழிமுறை தான். அதாவது மக்கள் தொகைய வந்து குறைக்கிறதுக்கான வழிமுறைகள். ஓகே. அடுத்தது. வேறுபட்ட ஒன்றை தேர்ந்தெடுக அப்படின்னா, அதிகரிக்கும் வேலை வாய்ப்பின்மை, குற்றம் மற்றும் வன்முறை ஏற்பட காரணம் குறைந்த மக்கள் தொகை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து தவறு. இதுதான் வேறுபட்டு இருக்கு. அதனால இத தேர்ந்தெடுத்துக்கணும். அப்ப மீதியில சரியானது என்னென்னன்னு பார்த்தோம்னா, மெக்சிகோ தான் உலகில மிக அதிக அளவு குடியேற்றம் செய்த நாடு. 2015ஆம் ஆண்டிற்கான ஐக்கிய நாடுகள் சபையின் அறிக்கைப்படி 2013ல அதிக குடியேற்றம் செய்த நாடு குடியிறக்கம். அதாவது குடியேற்றம் அப்டின்னா, அங்க நெறைய பேர் குடியேறி இருக்காங்க. குடியிறக்கம்னா வெளியேற்றியிருக்காங்க. 2013ல வந்து அதிக அளவு குடியிறக்கம் செய்த நாடு வந்து அமெரிக்க ஐக்கிய நாடுகள் தான் வந்து குடியிறக்கம் செஞ்சிருக்காங்க. உலகிலேயே மிக அதிக பெண்ணுக்கு ஆண் விகிதாச்சாரத்தை கொண்டுள்ள நாடு என்னன்னா கத்தார். அதாவது ஆண் விகிதாச்சாரம் அதிகமா இருக்கிறது கத்தாரும், பெண் விகிதாச்சாரம் அதிகமா இருக்கிறது வந்து லாட்வியா அப்படிங்கிற நாடும் ஆகும். விகிதாச்சாரம் அதிகம் வந்து கத்தாரு, பெண் விகிதாச்சாரம் இருக்கிறது லாட்வியா. இந்தியாவில் திரிபுரா வந்து அதிக கல்வியறிவு விகிதத்தை கொண்டிருக்குது. பீகார் வந்து மிக குறைந்த கல்வியறிவை கொண்டிருக்குது. இது வந்து கல்வியறிவை 2 மாநிலத்தோட தான் கம்பேர் பண்ணியிருக்காங்க. அதனால இது சரி. ஓகே. அடுத்த கொஸ்டின். பின்வரும் வாக்கியத்தை மற்ற எல்லாம் சரி ஒன்றை தவிர அப்படின்னா, 1 மட்டும் இந்தியாவில் மக்கள் தொகை அடர்த்தி சதுர கிலோமீட்டருக்கு 350ன்னு போட்டிருக்காங்க. 355. 355. உலக மக்கள் தொகை இந்திய மக்கள் தொகை எவ்வளவு? 17.7%. இது வந்து சரி. 32% வந்து மக்கள் வந்து நகரவாசிகளா இருக்காங்க. இது சரி. உலக மக்கள் தொகையில் 2வது இடத்தை வகிக்கிறது. இது வந்து ஸ்கூல் புக்கோட ரெக்கார்ட் படி சரி. பட் வந்து இப்ப வந்து முதல் இடத்துல தான் இந்தியா இருக்கு. நூற்றுக்கணக்கான, ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு மனிதர்கள் முதலில் தோன்றிய இடம் என்று மானுடவியலாளர்கள் நம்புவது எங்க அப்படின்னு பார்த்தோம்னா, கிழக்கு ஆப்பிரிக்காவில் உள்ள பெரிய பள்ளத்தாக்குல தான் மக்கள் பிறந்திருக்காங்க. முதல்ல வசிச்சுட்டு வந்தாங்க அப்படின்னு மானுடவியலாளர்கள் நம்புறாங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. அதாவது 1 மில்லியன் மக்கள் தொகை கொண்ட நகரப்புற குடியிருப்பு எது அப்படின்னு பார்த்தோம்னா, லண்டன்ல தான் 1 மில்லியன் மக்கள் தொகை இருக்காங்க. அடுத்தது 2050 வளர்ந்து வரும் மற்றும் வளர்ந்த நாடுகளில் நகரமயமாகும் என்று கணிக்கப்பட்ட அளவு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, 2050ல வந்து வளர்ந்து வரும் நாடுகளோட நகரமயமாதல் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 64%ம், வளர்ந்த நாடுகள்ல வந்து 86% நகரமாவும் இருக்கும். வளர்ந்து வரும் நாடுகள்ல 64% நகரமாவும், வளர்ந்த நாடுகள்ல 86% வந்து நகரமா இருக்கும். எப்ப அப்படின்னா 2050ல. அடுத்து 2011ஆம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி கீழ் வருவனவற்றில் எது சரியானது அப்படின்னா, டெல்லியிலோட மக்கள் தொகை வந்து 4.1% வந்து உயர்ந்திருக்கு. இதான் சரி. ஒரு தனிநபர் தன்னார்வத்துடனும், விருப்பத்துடனும் நல்ல வசிப்பிடம் தேடி இடம்பெயர்தல் என்னன்னு சொல்லுவோம்? தன்னார்வ இடம்பெயர்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு தனி மனிதர் தன்னார்வமா விருப்பப்பட்டு இடம்பெயர்றத வந்து தன்னார்வ இடம்பெயர்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ பருவகால இடம்பெயர்வுனா வேளாண்மை சார்ந்து இருக்கிறது. இப்ப சில கன்டினியூவா வேலை இருக்காத போது 6 மாசம் ஒரு பக்கமும், மீதி 6 மாசம் இன்னொரு சைடும் போய் வேலை செய்யுது. நகர இடம்பெயர்வு அப்படின்னா, கிராமத்திலிருந்து நகரத்த நோக்கி இடம்பெயர்றத நகர இடம்பெயர்வு அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. அடுத்தது பின்வரும் வாக்கியங்களில் நகரமயமாதல் பற்றி தவறான வாக்கியம் எது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குப்பை சேகரிக்கும் இடங்கள் பற்றாக்குறையை கிராம நாகரிக விளிம்பை வந்து ஆர்கானிக் வளம் மிகுந்ததாகவும், உடல் நலத்திற்கு அதிகம் உகந்ததாகவும் ஆக்கிறது. குப்பை சேகரிக்கிற இடம் பற்றாக்குறை வந்து நல்லதா ஆக்குது அப்படின்னு சொல்றாங்க. அது வந்து தவறானது. அது எச்ச சுகாதார சீர்கேட்டுக்கிட்ட தான் கொண்டு வரும். அதிக அளவு வேலையின்மை விகிதம் மற்றும் தகுதி குறைவான வேலை விகிதம் ஆகியவை குற்ற விகிதம் அதிகரிக்க காரணம். இது வந்து
சரி. நகரப்புற இடங்களில் மக்கள் குவிவதால் சமூக வசதிகள் அதிக அழுத்தத்திற்கு உள்ளாக்கப்படுது. ஆமா, ஒரே இடத்துல போய் நெறைய பேர் இருந்தோம்னா, அதுக்கான பள்ளிகள் கிடைக்காது. அதுக்கான சுகாதாரம் எல்லாமே தடை செய்யும். அது சரிதான். அடுத்தது இடப்பற்றாக்குறை காரணமாக நிலத்தின் விலை அதிகரிப்பதுடன் அலுவலகம் மற்றும் குடியிருப்புகளின் வாடகையும் அதிகரிக்கும். இந்த 3மே சரி நகரமயமாதல் பற்றி. இது ஒண்ணு தவறு. அடுத்தது பின்வருவனவற்றில் எவை நிலையான நகரப்புற பகுதிகளின் பண்புக்கூறு அப்படின்னு கேட்டோம்னா, குறைந்த 50,000 மக்கள் தொகை கொண்ட முக்கிய நகரமாக இருக்க வேண்டும். கரெக்ட்டு. நகரப்புற மற்றும் கிராமப்புற நிர்வாகக் குழுக்களைக் கொண்ட தொடர் பகுதிகள் முக்கிய நகரத்தோடு நெருக்கமான பரஸ்பரமான சமூக பொருளாதார தொடர்புகளை கொண்டிருக்க வேண்டும். இதுதான் 2 அல்லது 3 சகாப்த ஆண்டுகளில் இந்த முழு பகுதியும் நகரமயமாகும். 3மே சரிதான். ஓகே. சிதறிய குடியிருப்பு பற்றி பின்வரும் வாக்கியங்களில் எது தவறு அப்படின்னா, விடுபட்ட இடைவெளி விட்டு காணப்படும். வீடுகள் வந்து இடைவெளி விட்டு காணப்படும். இது சரி. வயல்வெளிகளோடு கலந்திருக்கும். இதுவும் சரிதான். சந்தை மற்றும் பிற செயல்பாடுகள் மையப்படுத்தப்பட்டு இருப்பதால் மக்கள் ஒன்று சேர்ந்து பங்கெடுப்பார்கள். இதுவும் சரிதான். வளமான ஆற்று பள்ளத்தாக்கு காணப்படுங்கிறது தவறு. விடுபட்ட சிதறிய குடியிருப்புகள்ல வளமான ஆற்று பள்ளத்தாக்கு காணப்படாது. அடுத்து புதுப்பிக்கக்கூடிய வளங்களை பற்றிய தவறான கருத்து என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. குறிப்பிட்ட அளவு உள்ளதால் ஒரு முறை பயன்படுத்தப்பட்டால் மீண்டும் பெற முடியாது அப்படிங்கிறது வந்து தவறு. அதான் ஆன்சர். பட் வந்து குறிப்பிட்ட அளவு உள்ளது ஒரு முறை பயன்படுத்தப்பட்டா மீண்டும் பெற முடியாத என்ன அப்படின்னு சொன்னா, புதுப்பிக்க முடியாத வளங்கள் அப்படின்னு சொல்றாங்க. புதுப்பிக்க முடியாத வளங்கள்ல தான் அது வரும். அப்ப புதுப்பிக்கக்கூடிய வளங்கள் அப்படின்னு எதுவும் பார்த்தோம்னா, பயன்படுத்திய பிறகு மீண்டும் கிடைக்கும். வளங்கள் வந்து இயற்கையிலே மீண்டும் உற்பத்தி ஆகக்கூடியதாக இருக்கும். தீர்ந்து போனாலும் மறுபடி வரக்கூடியதாகவும் இருக்கும். தீர்ந்தும் போகாது. காற்று, நீர், சூரிய ஆற்றல் இது 3மே என்னன்னா புதுப்பிக்கக்கூடிய வளங்களுக்கு எடுத்துக்காட்டு. அப்ப இந்த 3 ஸ்டேட்மெண்ட்டும் புதுப்பிக்கக்கூடிய வளங்கள். இது வந்து புதுப்பிக்க இயலாத வளங்கள பத்தி குறிப்பிடுகிறது. அடுத்து கனிமங்களை பற்றி உண்மை அல்லாத வாக்கியங்களை அடையாளம் காண்க. அதுக்கு ஆப்ஷன் சி தான் சரியான ஆன்சர். பாறை இணைப்புகளில் காணப்படும் சிறிய அளவிலான கனிம சுமையை லோட் அப்படின்னு, அதாவது சுமை அப்படின்னு அழைக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. இது தவறு. அப்புறம் மீதி 3 வாக்கியம் சரியான வாக்கியங்கள் எதுனா மீதி 3ம் தான். கனிமங்கள் பொதுவாக தீர்ப்பாறைகள் மற்றும் உருமாறிய பாறைகள், விரிசல்கள், பிளவுகள், வெடிப்புகள் மற்றும் இணைப்புகள்ல காணப்படும். பாறை இணைப்புகளில் காணப்படும் பெரிய அளவிலான கனிம இலைகள் அப்படி இலைன்னு சொல்றாங்க. பாறை இணைப்புகள காணப்படும் பெரிய அளவிலானத வந்து இலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சிதைவடைந்த பாறை துகள்கள் நீரால் அடித்து செய்யப்படும் பொழுது, அதாவது நீரால் அடித்து செல்லப்படும் பொழுது கரையக்கூடிய துகள்கள் வந்து அகற்றப்படும். கரையாத துகள்கள் வந்து விட்டும் செல்லும். இவ்வாறு சிதைவடைந்து கிடைக்கும் எஞ்சிய துகள்களை என்னன்னு சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, எஞ்சிய துகள்கள் அப்படின்னு சொல்றாங்க. சிதைவடைந்து எஞ்சி இருக்கிறத எஞ்சிய துகள்கள் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது கீழ்க்கண்டவற்றில் எது தவறான கூற்று? உலகிலே மிகப்பெரிய 4வது எண்ணெய் உற்பத்தியாளர் இந்தியா அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து தவறு. உலகின் மிகப்பெரிய எண்ணெய் உற்பத்தியாளர் வந்து சவுதி அரேபியா. இது சரி. 2வது மிகப்பெரிய உற்பத்தியாளர் வந்து ரஷ்யா. அதுவும் சரி. உலக எண்ணெய் இருப்பில் 60% மத்திய கிழக்கு நாடுகள் கொண்டுள்ளது. 3மே சரி. இந்த 4வது இடத்தில் இந்தியா உள்ளதுங்கிறது தவறு. இந்தியாவில் வந்து எண்ணெய் உற்பத்தியில வந்து குறைவான அளவு தான் இருக்குது. நம்ம வந்து மற்ற நாட்டுக்கிட்ட இருந்து தான் கொள்முதல் செஞ்சுட்டு இருக்கோம். அடுத்து கீழ்க்கண்டவற்றில் தவறான வாக்கியத்தை அடையாளம் காண்க. ஆந்த்ரசைட், அதாவது ஆந்த்ரசைட் நிலக்கரி மிக கடினமானது. ஆனால் மிகவும் அதிகமான புகையை வெளிப்படுத்துவதோடு மிக குறைந்த அளவு சாம்பலை கொண்டு உள்ளது அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து மரங்கள் நிலக்கரி, அதாவது இது வந்து தவறான ஆப்ஷன் அப்படின்னா, அப்ப சரியான ஆப்ஷன் வந்து இந்த 3ம் வந்து சரியான ஆப்ஷன். என்னென்னு பார்த்தோம்னா, மரங்கள் வந்து நிலக்கரியாக மாறுவதன் மூலம் நிலை நிலக்கரி வந்து கிடைக்குது. மரங்கள் வந்து நிலக்கரியா மாறும்போது முதல் நிலை மரக்கரி வந்து கிடைக்குது. இது வந்து 30லிருந்து 35% மட்டுமே கார்பன் இருக்கு. இதுல 30 to 35% மட்டும் கார்பன் இருக்கு. லிக்னைட் அல்லது பழுப்பு நிலக்கரியில் தரம் குறைந்த நிலக்கரி ஆகும். இதுல வந்து 35 முதல் 45 வரைக்கும் கார்பன் இருக்கு. லிக்னைட் அப்படின்னா இது வந்து தரம் குறைவான நிலக்கரி தான். இதுல 35 முதல் 45 வரைக்கும் கார்பன் இருக்கு. பிட்டுமினஸ் அல்லது கற்கரி நிலக்கரி அப்படிங்கிறது வந்து வணிக ரீதியாக பயன்பாட்டில் இருக்கு. இதுதான் வந்து
பிரபலமான நிலக்கரியா பயன்பாட்டுல இருந்துட்டு இருக்கு. எது அப்படின்னா பிட்டுமினஸ் தான் வந்து அதிக அளவுல பயன்படுத்தப்படுற நிலக்கரி. தவறாக பொருந்தியுள்ளதை அடையாளம் காணணும். பண்புகள குடுத்துருக்காங்க. இதுல வந்து கால்சியம் அப்படிங்கிறது வந்து கட்டமைப்பு துகள் அப்படிங்கிறது வந்து தவறா இருக்கு. அப்ப மீதி 4 ஆப்ஷனுமே சரிதான். மெக்னீசியம் அப்படின்னா மிளிரக்கூடியது மற்றும் ஒளிமயமான கனிமம். சரி. மெக்னீசியம்னா மிளிரக்கூடியது, ஒளிமயமான கனிமம். சோடியம் அப்படிங்கிறது வந்து ஆற்றல் மற்றும் ஆக்ஸிஜனை சுமந்து செல்லும் கனிமம். சரி. பொட்டாசியம் அப்படின்னா அது ஒரு கரைப்பான் மற்றும் இதய கனிமம் அப்படின்னு பொட்டாசியத்தை சொல்றாங்க. அதுவும் சரி. குளோரின் அப்படிங்கிறது வந்து ஒரு சுத்தப்படுத்தி. இந்த 4 ஆப்ஷனுமே சரி. அடுத்தது பின்வருவற்றில் எவை கனிமங்களை பாதுகாக்கும் ஒரு வழிமுறை அல்ல அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுல ஆப்ஷன் டி தான் வந்து இல்ல. வழிமுறை இல்ல. அதாவது அத்தியாவசியமற்ற கனிமங்களின் பயன்பாட்டை ஊக்குவிக்கிறது வந்து கனிமங்களை பாதுகாக்கும் வழிமுறை அல்ல. அப்ப கனிமங்களை பாதுகாக்கும் வழிமுறைகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மக்கள் தொகை வளர்ச்சியை கட்டுப்படுத்துவதன் மூலம் கனிமங்களோட தேவையை வந்து குறைக்கிறது. கனிம வளங்களை பாதுகாப்பு, சமூக விழிப்புணர்வை ஏற்படுத்துறது, கனிமங்களை மறுசுழற்சி மற்றும் மறுபயன்பாட்டிற்கு உட்படுத்துதல். இந்த 3 தான் வந்து கனிமங்களை பாதுகாக்கும் ஒரு வழிமுறை. அடுத்து வேறுபட்ட ஒன்றை கண்டறியணும். அதுக்கு ஆப்ஷன் சி தான் அது. பொருட்களை வாங்குவதற்கு பைகள் அல்லது பெட்டிகளை பயன்படுத்தாமல் நெகிழியை பயன்படுத்தணும் அப்படிங்கிறது வந்து தவறு. இது வந்து தீங்கானது. அதாவது சுற்றுச்சூழலுக்கு தீங்கானது நெகிழியை பயன்படுத்துறது. அப்ப சுற்றுச்சூழலுக்கு பாதுகாக்கறதுக்கான வழிமுறைகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, குறைந்த உரையிடப்பட்ட பொருட்களை வந்து தேர்ந்தெடுக்கணும். அது கவர் கம்மியா யூஸ் பண்ணியிருக்கிற பொருள வாங்கணும். மறுசுழற்சி அல்லது மறுபயன்பாடு கொண்ட பொருட்களையே வந்து நம்ம வாங்கணும். அந்த கவரு இல்ல பிளாஸ்டிக் பொருள் வாங்குனா, அது மறுபடியும் ரீசைக்கிளிங்க்கு யூஸ் பண்ணக்கூடியத வாங்கணும். தேவையற்ற நெகிழி பைகள் மற்றும் உரையிடப்பட்ட பொருட்கள வந்து தவிர்க்கணும். பேக்கிங் ஃபுட்டு, அப்புறம் தேவையில்லாத பிளாஸ்டிக் கவரு அதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கிறத வந்து நம்ம அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் என்னன்னா சுற்றுச்சூழல வந்து பாதுகாக்கறதுக்கான வழிகள். இது பொருட்கள் பிளாஸ்டிக்க வாங்குறத ஊக்குவிக்கிறது வந்து சுற்றுச்சூழல வந்து சீர்கெடுறதுக்கானது. அதனால ஆப்ஷன் சி வந்து தவறு. அடுத்தது லிட்டிகல்ச்சர் அல்லது திராட்சை சாகுபடி சிறப்பாக நடைபெறும் இடம் எது அப்படின்னா மத்திய தலைக்கல்ல தான் வந்து திராட்சை சாகுபடி சிறப்பா நடைபெற்றுட்டு இருக்கு. பின்வருவனவற்றில் எது வளர்ச்சியடைந்த நாடுகளை உள்ளடக்கியது அப்படின்னா வளர்ச்சியடைந்த நாடுகள் எது எது அப்படின்னு பார்த்தோம்னா ஆஸ்திரேலியா, கனடா, பிரான்ஸ், ஜெர்மனி மற்றும் இத்தாலி. இதுதான் வந்து வளர்ச்சியடைந்த நாடுகள். அடுத்தது பழங்குடியினரோட பகுதிகளை வந்து பொருத்தணும். இன் இன்யூட்டுகள் அப்படிங்கிறது வந்து ஆர்டிக் பகுதியில இருக்காங்க. சரி. பிக்மினன்ஸ்னா கலகாரி பகுதியில் ஆப்பிரிக்காவுல சேர்ந்த இனம். அதுவும் சரி. அல்பூரியன்ஸ் அப்படிங்கிறது தென் அமெரிக்கா பகுதியில இருக்காங்க. அதுவும் சரி. பாலியன்ங்கிறது வந்து தென் இந்திய பகுதிங்கிறது வந்து தவறு. அப்போ ஆப்ஷன் டி தான் சரியான ஆன்சர் இதுக்கு. அடுத்து பின்வரும் கூற்றுக்களில் ஒன்று மட்டும் வான் தூணனின் வேளாண் மாதிரி அனுமான் அல்ல அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. வான் தூணனோட வேளாண் அனுமானத்தை பத்தி குறிப்பிட்டிருக்காங்க. இது தனித்த ஆக்கிரமிப்பற்ற காடுகளால் சூழப்பட்டு காணப்பட்டு உள்ளது. இது வந்து சரிதான். அது வந்து அனுமானம் அல்ல அப்படிங்கிறாங்க. இது சரிதான். இந்த நிலப்பகுதி முழுவதும் ஆறுகளாலோ, மலைகளாலோ குறுக்கிட சமமான நிலப்பரப்பை கொண்டு உள்ளது அப்படிங்கிறதும் சரி. விவசாயிகள் வந்து அதிகபட்ச லாபத்திற்கு செயல்படுகிறார்கள். இதுவும் சரி. அப்ப ஆன்சர் வந்து எது இல்லைன்னு தான் கேட்டிருக்காங்க. அப்போ ஆப்ஷன் சி தான் வந்து தவறு. அப்போ அதான் ஆன்சர் நம்மளுக்கு. இப்பகுதி முழுவதும் மண்ணின் தன்மை, காலநிலையை சீரற்று காணப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. தவறு. அது சரியானது இருக்கிறத பத்தி தான் அந்த மாதிரி விளக்கும். பின்வருவற்றில் எதுவும் மிகவும் பின்தங்கிய நாடுகளின் பண்பு அல்ல அப்படின்னு பார்த்தோம்னா அதிக எழுத்தறிவு விகிதம் வந்து பின்தங்கிய நாடுகளோட பண்பு அல்ல. அப்ப மீதி 3ம் வந்து பின்தங்கிய நாடுகளோட பண்புகள் என்னென்னன்னா குறைந்த மொத்த உள்நாட்டு உற்பத்தி இருக்கும், சமமற்ற வருவாய் பரவல் இருக்கும், அதிக அளவில் வேலையின்மை இருந்தா அதெல்லாம் பின்தங்கிய நாடுகளோட பண்புகள். அடுத்து இந்தியாவில் டேஸ் மாநகரம் உலகிலேயே 2வது அதிக நகர மக்கள் தொகையை கொண்டு உள்ளது அப்படின்னு பார்த்தோம்னா டெல்லி தான் வந்து அதிக மக்கள் தொகை உலக அளவுல. தவறாக பொருந்தியுள்ளதை கண்டறியணும். இதுல வந்து கனரக தொழிற்சாலைனா இரும்பு எஃகு தொழிற்சாலை சரி. இலகுரக தொழிற்சாலைனா தையல் இயந்திர தொழிற்சாலை இதுவும் சரி. அப்ப தனியார் தொழிற்சாலைனா பிலாய் எஃகு தொழிற்சாலை அப்படிங்கிறது தவறு. அது அரசு சார்ந்த தொழிற்சாலை. அப்ப ஆப்ஷன் சி தான் சரி. பொதுத்துறை தொழிற்சாலை அப்படின்னா பாரத் கனரக மின்சார நிறுவனம். அதுதான். ஓகே. இது கொஸ்டின்ஸ வந்து ஃபர்ஸ்ட் நம்ம கண்டுக்கணும். எது இல்லைன்னு கேட்டா அப்போ எது தவறோ அதைத்தான் நம்ம எழுதணும். எது சரியானது அப்படின்னா சரியான ஆப்ஷன்ஸ் எழுதணும். அதாவது கொஸ்டின்ஸுக்குள்ள இருக்கிற டிஃபரன்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து பின்வருவற்றில் எது வளர்ந்த நாடுகளின் பண்புகள் அல்ல அப்படின்னா தனி மனித வருமானம் குறைவு வந்து வளர்ந்த நாடுகளோட பண்புகள் கிடையாது.
அப்போ வளர்ந்த நாடோட பண்புகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சிறந்த வாழ்க்கை தரம் மற்றும் வீட்டு வசதி வளர்ந்த நாடோட பண்பு, அதிகமான மொத்த உள்நாட்டு உற்பத்தியும் வளர்ந்த நாடுகளோட பண்பு, மேம்பட்ட அடிப்படை வசதி தொழில்நுட்பமும் வளர்ந்த நாடுகளோட பண்புகள். நகரமயமாதல் டேஸ் எண்ணிக்கையிலான காரணிகளால் தீர்மானிக்கப்படுகிறதுனா 3 அப்படின்னு போட்டிருக்காங்க. கீழ்கண்டவற்றில் எது தோட்டப்பயிர் அல்ல அப்படின்னா, சோளம் வந்து தோட்டப்பயிர் அல்ல. கொடுக்கப்பட்டுள்ள வாக்கியத்தில் எதில் உண்மையானதுன்னா சரியானது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. உண்மையானதுன்னா சரியானது எது அப்படின்னா, பப்புவா நியூகினியாவை அடுத்து இந்தியா உலகின் 2வது மிக அதிகமான மொழிகளை கொண்ட நாடு. அப்ப முதல் இடத்துல இருக்கிற நாடுன்னா பப்புவா நியூகினியா தான் உலகத்திலேயே அதிக மொழிகள் பயன்படுத்தும் பேசுற மக்கள் உள்ள நாடு. அடுத்து பின்வருவற்றில் பாரம்பரிய கலாச்சார பகுதிகளை பற்றி தவறான கருத்து எது? இஸ்லாம் ஒரு முக்கிய செல்வாக்கை பெற்றுள்ள ஒன்று ஆகும் இருக்கும் வேளையில் கண்ட ஐரோப்பியாவில் வந்து கலாச்சாரம் பல்வேறு அரசியல் மற்றும் பொருளாதார சிந்தனைகளால் பாதிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து தவறானது. ஓகே, இந்த ஆப்ஷன் தான் தவறு. மீதி ஆப்ஷனை பார்த்துக்கோ. மேற்கு ஐரோப்பிய கலாச்சாரம் தொழில்துறை மிகுந்த மற்றும் நகரமயமாகும் கலாச்சாரம். மத்திய தரைக்கடல் ஐரோப்பாவை உள்ளடக்கிய நாடுகள் ஆல்ப்ஸ் மலைக்கு தெற்கே அமைந்துள்ளது. இது கிறிஸ்தவத்தின் ஆதிக்கத்தை கொண்ட பகுதியாகும். ஆங்கிலோ அமெரிக்கன் மற்றும் ஆஸ்திரேலிய கலாச்சார பகுதிகள் நடைமுறையில் மேற்கு ஐரோப்பிய கலாச்சாரத்தின் குழந்தைகளே எனலாம். சரிதான், மேற்கு ஐரோப்பிய கலாச்சாரத்திலிருந்து ஆஸ்திரேலிய ஆங்கில கலாச்சாரங்களும் தோண்டி இருக்கு அப்படிங்கிறாங்க. அடுத்த ஆப்ஷன் பார்க்கலாம். ஒவ்வொரு டேஸ் ஒரு மொழி இறப்பதற்கு மதிப்பிடப்பட்டுள்ளது. அதாவது ஒவ்வொரு எத்தனை கால அளவு தான் கேட்டிருக்காங்க. 14 நாட்களுக்கு ஒரு மொழி வந்து இறந்துட்டு போகுது, அதாவது அழிந்து கொண்டே வருது. 14 நாட்களுக்கு ஒரு மொழி, 14 நாளுக்கு ஒரு மொழி அழிஞ்சிட்டு வருது அப்படிங்கன்னா நிறைய மொழி அழிஞ்சு கொண்டே வருது. யுனெஸ்கோவின் கருத்துப்படி ஆபத்தான மொழிகளின் 5 நிலைகளில் குழந்தைகள் பேசாத நிச்சயமாக ஆபத்து நிலையில் உள்ள மொழிகளின் எண்ணிக்கை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 646 மொழிகள். 646 மொழிகள் வந்து குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்காதனால அந்த மொழிகள் வந்து அழிஞ்சிட்டே இருக்கு. இப்போ மொழி வளரணும் அப்படின்னா பேரண்ட்ஸ் வந்து அடுத்தடுத்து நம்ம ஜென்ரேஷனுக்கு கற்றுக் கொடுத்துட்டே வந்தோம்னா தான் அந்த மொழி வளரும். இல்ல பேசுறதோ இல்ல கற்றுக் கொடுக்கறதோ ஸ்டாப் பண்ணிட்டோம் போது அந்த மொழியும் அழிந்து போகும். பின்வருவற்றை கூற்றை கூறியவர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா, கிழக்கு ஐரோப்பியா ஆட்சி செய்பவர்கள் வந்து மைய நிலப்பகுதியை ஆள்வார்கள். உலக அளவிற்கு கட்டளையிடும் மைய நிலப்பகுதியை ஆட்சி செய்பவர்கள் உலகத்தையே ஆள்வார்கள். உலகத்தை ஆட்சி செய்பவர்கள் உலகை ஆள்வார்கள் அப்படின்னு சொல்றது யாரு அப்படின்னா மெக்கிடர் அப்படிங்கறத சொல்லியிருக்காரு. மெக்கிண்டர் அப்படிங்கிறவர் வந்து சொல்லியிருக்காரு. எந்த நாடு அதிக எண்ணிக்கையிலான அண்டை நாடுகளுடன் எல்லையை கொண்டுள்ளது அப்படின்னா சீனா தான். சீனா தான் அதனோட எல்லையை வந்து அதிக நாடுகளோட பகிர்ந்துட்டு வருது. அதனால சீனா தான் வந்து உலகிலேயே அதிக எண்ணிக்கையிலான அண்டை நாடுகளுடன் எல்லையை கொண்டு உள்ளது. பின்வருவற்றில் தப்பிய எல்லை கோட்டிற்கு உதாரணம் பெர்சியா மற்றும் கிழக்கு மேற்கு ஜெர்மனிக்கு இடையே உள்ள எல்லை. அதாவது அந்த பெர்சியா மற்றும் கிழக்கு மேற்கு ஜெர்மனி இடையே உள்ள எல்லை. அடுத்தது மைய நில கோட்பாட்டை வெளியிட்டவர் வந்து மெர்கிண்டர் அப்படிங்கிறவர் தான் வந்து மைய நில கோட்பாட்டை வந்து வெளியிட்டிருக்காரு. பின்வருவனவற்றில் அனைத்தும் மெக்கிண்டர் மைய நிலக்கோட்டை ஆதரிக்கின்றன. ஒன்றை தவிர எது வந்து இல்லை அப்படின்னு பார்த்தோம்னா எந்த பக்கத்திலும் இருந்து மைய நிலப்பகுதி தாக்கப்படும் வகையில் பலவீனமாக இருக்கிறது அப்படிங்கிறது தவறு. மைய நிலக்கோட்டு கொள்கைனா ஸ்ட்ராங்கா இருக்கிறது தான். அடுத்து எது சரியாக பொருந்தி உள்ளது அப்படிங்கிறது ஆஸ்டாரிக் அப்படின்னா முண்டா மான்கிமார் அப்படிங்கிறது தான் சரியாக இருக்கு. ஆஸ்டாரிக் அப்படின்னா முண்டா மான்கிமார். சீனா அப்படின்னா ஹிந்தி உருது சமஸ்கிருதம்ல தப்பு. இந்தோ ஆரியன் தான் அதுல வரும். திராவிடம் அப்படிங்கிறதுல வந்து இதுவும் வராது, எல்லாமே தவறு. அப்படிங்கிறதுல வந்து முண்டா மான்கிமர் அப்படிங்கிற லாங்குவேஜஸ் இருக்கு, இதான் சரி. சரியாக பொருந்தாதது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுல ஆப்ஷன் சி தான் வந்து சரியா பொருந்தவில்லை. மீதி அதுதான் தவறு. மீதி வந்து எல்லாமே வந்து சரியா பொருந்தி இருக்கு. ஜிபிஎஸ்னா அமெரிக்கா ஐபிஏ நாடுகள். ஜியோனஸ் அப்படின்னா GIONASS ஜியோனஸ் அப்படின்னா ரஷ்யா. அடுத்தது வந்து PEODO பெயோடோ அப்படின்னா சீனா. BEODOU அப்படின்னா சீனா. IRNSS அப்படின்னா இந்தியா. IRNSS அப்படின்னா இந்தியா. இதெல்லாம் வந்து அந்த ஃபேஸ் ரிசர்ச் ஓரியன்டான டாபிக்ஸ். அடுத்தது வந்து ஜிபிஎஸ் அப்படிங்கிறது வந்து செயற்கைக்கோள் குழுமத்தை கொண்டு உள்ளது அப்படின்னா ஜிபிஎஸ்ல வந்து 24 செயற்கைக்கோள் குழுமங்கள் வந்து இருந்துட்டு இருக்கு. GNSS அப்படின்னா இந்தியாவில் நுகர்வோருக்கு அமைவிட தகவல் சேவை வழங்கும் பகுதி எல்லையானது இந்திய எல்லையிலிருந்து 1500 கிலோமீட்டர் வரை காணப்படுகிறது. GNSS அப்படிங்கிறது. அடுத்தது கீழ்கண்டவற்றில் எது தொலை நுண்ணுணர்வு பயன்படும் மண்ணியல் சார்ந்த துறை அல்ல அப்படின்னு பார்த்தோம்னா
இயற்கூறுகள் சார்ந்த நிலவரப்படமும் நிலங்களை பற்றியும், கட்டமைப்பு நிலவரப்படமும் நிலங்களை பற்றியும் சொல்லியிருக்கோம். ஹைட்ரோ கார்பன் ஆய்வும் வந்து நிலத்துக்கு அடியில் இருக்கிறத பற்றி ஆய்வு. ஸோ இது மூணுமே நுண் உணர்வு பயன்படுத்தி மண்ணியல் சார்ந்த துறைகள். ஆனால் வனவிலங்கு ஆய்வுங்கிறது வந்து மண்ணியல் சார்ந்தது அல்ல. அப்போ ஆப்ஷன் சி தான் கரெக்ட். கீழ்கண்டவற்றில் எது சூரியனை ஒத்த செயற்கைக்கோள் அப்படின்னா மெட்டோசாட் அப்படிங்கிறது தான் வந்து சூரியனை ஒத்த செயற்கைக்கோள் மெட்டோசாட். உயிர்ப்புள்ள தொலை நுண்ணுருவியின் அலைநீளம் 1 மில்லிமீட்டருக்கு அதிகமாகவும் உயிர்பற்ற தொலை நுண்ணுணர்வின் அலைநீளம் வந்து எத்தனையில் இருக்கும் அப்படிங்காங்க. தொலை நுண்ணுணர்வின் அலைநீளம் வந்து உயிர் இருந்துச்சுன்னா எத்தனை நீளம் இருக்கும், உயிர் பற்றதா இருந்ததுன்னா எவ்வளவு இருக்கும்னு கேட்குறாங்க. உயிர் இருந்துச்சுன்னா 1 மில்லி மீட்டர் இருக்கும், உயிர் பற்றதா இருந்துச்சுன்னா 0.4 to 1 மில்லிமீட்டர் வரைக்கும் இருக்கும். பின்வற்றில் எது உலகிலேயே அதிவேக கணினின்னா சப்மிட் அப்படிங்கிறது தான் அதிவேக கணினி. அடுத்து ஜிஎன்எஸ் சுற்றுப்பாதை புவி பரப்பிலிருந்து எத்தனை கிலோமீட்டர் உயரத்தில் அமைந்துள்ளது அப்படின்னு பார்த்தோம்னா 20,000 கிலோமீட்டர் உயரத்தில் அமைந்து இருக்கு. கீழ்கண்டவற்றில் எது புவிநிலை செயற்கைக்கோள் அப்படின்னா இன்டெல்ஸ்டாட்ங்கிறது தான் புவிநிலை செயற்கைக்கோள். உலக சுற்றுச்சூழல் மற்றும் வளர்ச்சி ஆணையத்தின் தலைமை வகிப்பது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா கிரஹாம்பெல் ஃப்ரண்ட்லேண்ட் அப்படிங்கிறவர் தான் வந்து உலக சுற்றுச்சூழல் மற்றும் வளர்ச்சி ஆணையத்தின் தலைமை வகிக்கவர் கிரஹாம்பெல் ஃப்ரண்ட்லேண்ட். அடுத்து கடல் மட்டம் கடல் மட்டம் வந்து நிலையாக ஆண்டுக்கு எந்த அளவுக்கு உயர்ந்துட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 0.1 முதல் 0.25 சென்டிமீட்டர் வந்து ஆண்டுக்கு உயர்ந்துட்டே இருக்குது. கடலோட மட்டம் புவியில ஆண்டுக்கு 0.1 முதல் 0.25 சென்டிமீட்டர் உயர்ந்துட்டே இருக்கு. ஒரு நச்சு வாயுக்கள் வெளியிடுவதை குறைப்பதற்கான சிறந்த வழிமுறை என்ன அப்படின்னா மின்சாரத்தில் இயங்கும் வாகனங்களை பயன்படுத்துறது. மின்சாரத்தில் இயங்கும் வாகனங்களை பயன்படுத்துறதா என்னன்னா நச்சு வாயுக்கள் வெளியிடுவதை குறைப்பதற்கான சிறந்த வழிமுறை.